டெபாசிட் வாங்குவீங்க நம்புறீங்களா? எனக்கு என்ன மக்கள் சிந்திச்சு வாக்குகள் பதிவு பண்ணதே நான் கட்டுத்தொகை மீட்டு பெற்றதுக்கான ஒரு இதாக தான் பாக்குறேன். உறுதியா மாற்றம் இருக்கு, மக்கள் கிட்ட மாற்றம் இருக்கு. இதுவரைக்கும் இடைத்தேர்தல் அப்படின்னாவே ஆளுங்கட்சி மற்ற ஆளுங்கட்சி தான் வெல்லும், வாக்குகளை அதிகம் வாங்க, இவங்க ரொம்ப குறைவா வாங்குவாங்கிற நிலையை இன்னைக்கு ஈரோட்டு மக்கள் மாற்றி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தலில் கூட்டணியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் 66,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருந்தாரு. இப்போ அவங்க அதை விட 2 மடங்கு வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்குனாங்க. பணத்தை விலை பேசிய வாக்குகள், மிரட்டிய வாக்குகள், கள்ள ஓட்டு போட்ட வாக்குகள், அதுக்கு சான்றே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறவங்கள ஓட்டு போட போகும்போது கூட அங்க செய்தியாளர் போடும்போது, ஊடக நண்பர் ஒருவர் போகும்போது அவருடைய ஓட்டு போடப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதுக்குமே விலை போகாமல் நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் செலுத்துறார்கள் என்றால் அது இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு புரட்சியா தான் பாக்குறேன். ஏன்னா ஓரளவுக்கு தான் அநீதியை தாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. 26ல பெரும் மாற்றம் வரும். ஒருவேளை இந்த வாக்குகளை பார்த்து திமுக வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள் கிட்டே போக முடியும். இல்லைன்னா 26 படுதோல்வியை சந்திக்கும். நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன்.